வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரதனுக்கு மிக நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லை. அவர் வசிஷ்டரின் சொல்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து குழந்தை பேறு பெற வேண்டும். அதை மான் கொம்புகளுடைய கலைக்கோட்டு மாமுனி என்ற ரிஷ்ய ஸ்ருங்கர் என்ற மாமுனி மூலம் அந்த யாகத்தை செலுத்த வேண்டும். ஏன் வசிஷ்டர் செய்யக்கூடாதா? உடனே அந்த மாமுனி, ஒரு தேசத்தில் மழை இல்லை, அந்த மாமுனிவரும் அவருடைய மனைவியையும் அவர்கள் அழைத்திருப்பார்கள். அவர்கள் கால் பட்டவுடன் போதும் போதும் என்ற அளவுக்கு மழை பொழிந்தது. அத்தகைய உயரிய குணமும் உயரிய குணமும் தவ யாகத்தையும் பெற்றார்கள் அந்த மாமுனி. அதனால் அவர்களை கொண்டு அந்த யாகத்தை செலுத்த வேண்டும். யாகத்தின் இறுதியில் தங்கவண்ண நிறத்தில் தேவன் தோன்றி தங்க கிண்ணத்தில் பாயாசத்தை கொடுக்கிறார்கள். அதனை தசரதன், கோஷலை, கைகேயி, சுமித்திரை 3 பேருக்கும் கொடுக்கிறார். கோஷலைக்கு ராமரும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறக்கிறார்கள். 4 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். வசிஷ்டரை அழைத்து, நீங்களே இவருக்கு பெயர் சூட்டுங்கள் என்றவுடன் கஜேந்திரன் என்ற யானையை ஒரு முதலை பிடித்து கொண்டதாம். அதனை விஸ்வாமித்திரர் சக்கரப்படையோடு சென்று அந்த யானையை முதலை பிடியிலிருந்து காப்பாற்றுகிறார். ராமர் அந்த திருமாலுடைய உருவம் தோன்றியதால் இவருக்கு ராமர் என்று நீங்கள் பெயர் வையுங்கள் என்று சொல்கிறார். உடனே அவருக்கு ராமர் என்று பெயர் வைக்கிறார்கள். 5 வயது ஆனவுடன் அவர்களை குருகுலத்துக்கு அனுப்பி வைத்து, விஸ்வாமித்திரரிடம் குருகுலத்துக்கு அனுப்பி வைத்து கல்வி கற்க சொல்கிறார்கள். அவர்களும் தந்தை சொல்லை கேட்டு குருகுலத்திற்கு செல்கிறார்கள். 5 வயதிலிருந்து 12 வயது வரை அவர்கள் குருகுல வாசத்துடன் இருக்கிறார்கள். தனது 12 வயதில் தசரதன் இறந்துவிட அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை கூட ராமரால் செய்ய முடியவில்லை. அதனால் கிடைத்ததை விற்று நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த கருத்தில் கொள்கிறோம். தசரதன் ராமரை கூப்பிட்டு, நீ நாளைக்கு முடிசூட்டு விழா, உனக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா, நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார். அதற்கு ராமர், என்னால் ஏற்க முடியவில்லை தந்தை, நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி அரச பதவிக்கு நான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு தசரதன் மேலிருந்து கீழ் வந்து ராமரை நோக்கி, நீ என் மீது உள்ள பாசத்தால் நீ இப்படி சொல்கிறாய். ஆனால் நான் இந்த நிலையான இந்த உலகத்தை விட்டு நிலையற்ற இந்த உலகை விட்டு நிலையான இறையருளை பெற வேண்டும். அதற்கு நான் யாகம் தியானம் செய்ய இருக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீ எனக்கு அதுக்கு உதவி செய்ய வேண்டும். நீ அரச பதவியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதை செய்ய முடியும் அப்படின்னு ராமரும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை ஏற்றுக்கிறாரு. அடுத்த நாள் கைகேயி 2 வரங்களை கேட்கிறார். ஒன்று பரதன் ஆட்சி கொள்ள வேண்டும், மற்றொன்று ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். தசரதன் ராமரிடம் சொல்ல, ராமரும் அதை அப்பொழுது பூத்த செந்தாமரை மலர் போல மிக பொலிவுடன் அந்த கட்டளையை ஏற்கிறார். கைகேயி ராமரை கூப்பிட்டு அடுத்த நாள் காலையில் ராமர் தசரதனை நோக்கி வணங்க வருகிறார். அப்பொழுது கைகேயி, நீ எங்கே வந்தாய் அப்படின்னு கேட்பாங்க. அப்போதைக்கு ராமருக்கே ஒரே சந்தேகம். நம்மளை பார்த்து கைகேயி இப்படி சொல்ல மாட்டாங்களே, அன்னை இப்படி சொல்ல மாட்டாங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது, மன்னர் 2 வரம் கொடுத்திருக்கார். அதன்படி நீ வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னோன்னா, தாயும் தந்தையும் எனக்கு ஒன்றுதான், நீங்கள் சொன்னால் என்ன, தந்தை சொன்னால் என்ன அப்படின்ட்டு வனவாசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நீங்கள் மன்னா என்று சொல்ல தேவையில்லை, தந்தை என்று சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் தசரதன் 5 நாட்களுக்கு பிறகு தசரதன் உயிர் நீக்கிறார். இந்த துன்பத்தால் வாடி உயிர் நீக்குகிறார். அப்பொழுது சிவபிரான் தசரதனிடம், நீ கீழே போய் ராமரை பார்த்து நீ உன்னுடைய துன்பத்தை போக்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே தசரதனும் கீழே வருகிறார். ராமரை கட்டி தழுவுகிறார். அன்று கைகேயி கேட்ட வரங்களை நான் உன்னிடம் கூறிய போது நெஞ்சில் முள் தைத்தது போல் இருந்தது. இன்று உன்னை பார்த்தவுடன் கட்டி தழுவியவுடன் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தசரதன் ராமரிடம், நீ சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் சொல்வார்கள் நீ சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. அப்போதைக்கு ராமர் மறுப்பார். தசரதன் சொன்னவுடன் அவர் சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்வார். தசரதன் சீதை தூய்மையானவள், நெருப்புக்கு நிகரற்றவள், அதனால் நீ அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னோன்னா, அப்பொழுதும் அவருடைய பேச்சை கேட்டு, தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்ட்டு அவருடைய பேச்சை கேட்டு சீதா பிராட்டியை அவங்க ஏற்றுப்பாங்க. ராமரும் தசரதன்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அன்னை கைகேயையும் தம்பி பரதனையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னோன்னா, ராமருடைய பேச்சை கேட்டு இவரும்
தம்பியும் கைகையையும் வந்து இவரும் ஏற்றுப்பார். இப்படி ஒவ்வொரு காட்சிகளிலையும் ராமர் வந்து தசரதனையே தன் தந்தை என்ன சொல்கிறாரோ அதன் பின்பற்ற வேண்டும் என்பதில் அதை பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதனால் நாமும் நம் வாழ்க்கையில் நம் பெரியோர்கள் தாய் தந்தை என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற சொல்லின்படி நாமும் நம் வாழ்வில் பெரியவர்கள் சொல்லை கேட்டு நம் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமஜெயம்.